பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். பாருங்க, ஆண்டவர் இங்க யாருக்கு சொல்றாரு? பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்குன்றார். யாருக்கு சொல்றாரு இந்த வார்த்தை? யாருக்கு சொல்றாரு? 1ஆம் வசனம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்த போது எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்து, ஆபிரகாம் கானான் தேசத்து 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாம் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அவன் சேர்ந்த பொழுது கர்ப்பம் தரித்தாள். அவள் தன் கர்ப்பவதியானதை கண்டவள் தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும், என் அடிமை பெண்ணை உமது மடியிலே கொடுத்தேன், அவள் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள், எனக்கும் உமக்கும் நடுவே நியாயம் தீர்ப்பாராக என்றார். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் கையில் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடியே அவளுக்கு செய் என்றாள். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியினால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். அல்லேலூயா. சாராய் பாருங்க, சும்மா வேலைக்கு வந்த பொண்ணை இந்த அம்மா அப்பா அவங்க வீட்டுக்காரர் கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு. வேலைக்கு வந்த பொண்ணை, ஏன்னா அதுக்கு நல்லா தெரிஞ்ச கடவுள் என் கர்ப்பப்பையை அடைச்சிட்டாரு, எனக்கு இனிமேல் குழந்தை பிறக்காது நல்லா தெரியும், அதனால என் வேலைக்கு வந்து எனக்கு அடிமையாக இருக்கிற ஒரு பெண்ணை உனக்கு நான் தரேன், நீ மேரேஜ் பண்ணின்னு, அவளால் ஒரு வேளை என் வீடு கட்டப்படும், ஒரு குழந்தை குட்டி பிறந்தா நான் வச்சு வளர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி கட்டி வச்சிருது. அந்த கொஞ்ச நாளில் கல்யாணம் பண்ண கொஞ்ச நாளில் அந்த பொண்ணு கர்ப்பவதி ஆகி ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி ஸ்டேஜ் வந்தோன்னா இப்போ சாராளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஆஹா, அப்போ என் கர்ப்பத்தை அடிச்சிட்டாரு, அந்த பொண்ணு கர்ப்பத்தை திறந்துட்டாரு கடவுள் அப்படின்னு ஆபிரகாம் கிட்ட சண்டை போடுது. அப்போ ஆபிரகாம் என்ன சொல்கிறேன், அந்த பொண்ணு உனக்கு அடிமை தானம்மா, உன் இஷ்டப்படி செய், அந்த பொண்ணுக்கு உன் இஷ்டப்படி நீ செய் அப்படின்னு சொன்ன உடனே இந்த சாரால் அந்த ஆகார் என்ன பண்ணுது, ரொம்ப கடினமாக ரொம்ப வேலை வாங்குது, ரொம்ப கொச்சல் கொடுக்குது, ரொம்ப கடினமாக அந்த பொண்ணை வேலை வாங்கி நடத்தி சும்மா திட்டிக்கின்னு அது சொல்லுவாங்க. என்ன சொல்லுவீங்க? சும்மா கொச்சல் கொடுத்துனா அல்லேலூயா, சும்மா கொச்சல் கொடுத்துன்னு கிடக்குது. இப்படி கொச்சல் கொடுக்க அது என்ன பண்ணிடுது, இந்த கொச்சல் தாங்க முடியாமல் ஓடி போயிடுது. வாசிங்க இப்ப பாருங்க. தூதனானவர்ன்றது யாரு சொல்றது பாருங்க, நான் சொல்றேன். கர்த்தருடைய தூதனானவர், தூதன் என்றது வேற, தூதனானவர்ன்றது யாரை குறிக்குதுன்னா அருள்நாதர் இயேசுவை குறிக்கிறது. தூதனானவர் என்று வருகிற இடத்துல எல்லாம் இயேசு தான் அங்க வந்து நிற்கிறார்ன்றத குறிக்கிறது. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்தில சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூட்டாண்டில கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராளை விட்டு ஓடி போகிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவர் கையின் கீழ் தான் சொல்ற. இந்த பொண்ணு ஆல்ரெடி ஓடி போயிடுச்சு சார், ஓடி போயிடுச்சு. ஏன் ஓடி போச்சுன்னா குடும்பம் தாங்க முடியல, கொச்சல் தாங்க முடியல. அந்த பொண்ணு கர்ப்பவதியா இருக்குது, அப்போ குழந்தை பிறக்கிற ஸ்டேஜில் இருக்குது, கொடிச்சல் தாங்க முடியாமல் ஓடிடுச்சு. ஓடி போய் நிற்கும் போது ஒரு நீர் ஊற்றுருக்குது, அங்கே போய் உக்காந்து அழுதுன்னு கிடக்குது. அப்போ தான் இயேசு அங்கே தோன்றி அந்த பொண்ணை எங்கேருந்து வர எங்கே போகிறேன்னு, ஐயோ இந்த சாராளுடைய தொல்லை தாங்க முடியல சார், என்னை ரொம்ப டென்ஷன் பார்க்குது, கடுமையாக வேலை வாங்குது, என்னை ரொம்ப கொச்சல் கொடுக்குது, அதனால என்னால் நிம்மதியாக அங்கே வாழ முடியல, அதனால ஓடி விட்டா போதுன்னு ஓடி போகிறேன் நான். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீ போய் அந்த பொண்ணோட சாராள்கிட்டயே திரும்பி போய் கையின் கீழே குடும்பம் தாங்க முடியாதுதான் ஓடியான்ட்டேன். இப்போ இவர் என்னன்றார் இயேசு, இப்போ அங்கே அடங்கிரு, கொடுமை தான் பரவாயில்ல, அடங்கிருன்றார்.
இப்போ நீ என்ன சொல்லுவ? நீ அந்த என்ன சொல்லுவ? கொடுமை தாங்க முடியலன்னு தான் ஓடியாந்தேன். திருப்பியும் அங்கேயோ போய் அடங்கிருன்றாரு. திருப்பி நான் போனால் திருப்பி என்ன இன்னும் 2 ஓடியா போற நீ மகனவா ஒன்னு சொல்லி என்ன பண்ணுவாரு? இன்னும் அதிகமாக பண்ணுவார். ஒரு ஆடு தொலைஞ்சு போயிட்டாலே அது என்ன பண்ணுவாரு? ரொம்ப ஆட்டம் காட்சினாக்கா இன்னும் 2 மூக்கணாங்காயிரை போட்டாத லாக் பண்ணி வைப்போம், மகனை ஓடுது இது ரொம்ப அப்படின்னு. அப்போ என்ன அந்த பொண்ணுக்கு போனா இன்னும் 2 கொடுமை அதிகமாகும். இவர் என்னன்றாரு? அங்கே போய் அடங்கி இருன்றார். இப்போ அங்கே குழந்தை பிறக்கிற வரைக்கும் அங்கே அடங்கி இருன்றார். அப்போ இது என்ன அந்த சொன்னபடியே திரும்ப பாருங்க, சொல்லுக்கு கீழ்ப்படுகிறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எப்படிப்பட்ட பெருக்கும், எப்படிப்பட்ட உயர்வு தேவன் நம்மளுக்கு தர்றாருன்றதை நாம பார்க்கணும். இந்த பொண்ணு திரும்பவும் அவங்க வீட்டுக்கு போகுது. சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க, 9ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்ப போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை பாருங்க சொல்றார், அடங்கி இரு, நான் உன்னை என்ன பண்ண போறேன்றாரு? உன்னை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். பா, ஒரு அடிமை பெண்ணுக்கு தேவன் கொடுக்கிற வாக்கு பாருங்க. அங்க கீழ்ப்படிந்தவனுக்கு அப்படிப்பட்ட உயர்வு, பழுகி பெருகி நோவாவின் உலகம்ன்றாங்க, நோவாவின் உலகம்ன்றாங்க. இப்போ ஆகார் என்னன்னா கொடுமையை அனுபவித்த ஆகார். இப்போ ஆகாருக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறாரு? அவனை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன், அவனை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, பின்னும் 11, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பேரிடுவாயாக. அல்லேலூயா. அங்கலாய்ப்பு கேட்கிறதுனால கடவுள் அங்கலாய்ப்புக்கு பேர் என்ன சொல்றாரு? அங்கலாய்ப்புக்கு பேர் தான் இஸ்மவேல். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் அங்கலாய்ப்பை கேட்க போகிறார். இந்த வருஷம் உன் அங்கலாய்ப்பை கேட்க. அடங்கி இரு, அமைதியா இரு, கம்முன்னு இரு, நிச்சயமா தேவன் உன்னை பெருக பண்ணுவார். அந்த பொண்ணு கர்ப்பவதியா இருக்குது, ஓடி போய் கொடுமை தாங்க முடியல. இவர் அங்கேயே போய் அடங்கி இருன்றார். இன்னும் கொஞ்சம் கஷ்டம் தான், குழந்தை இப்போ அப்போ பொறுக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், எண்ணி முடியாததா இருக்க போது பாருங்க. ஆல்ரெடி சாரால் இந்த பொண்ணு அடிமை பொண்ணு, அடிமையா வந்த பெண்ணு, இதை போட்டு ஆட்டி படைக்குது. இப்ப கடவுள் இந்த பொண்ணுக்கு என்ன கொடுக்குறாரு வாக்கு? பெருக பண்ணு, மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன், மிகவும் திரளா. இதாங்க பிளெஸிங். அவர் அடிமை பெண்ணு, அவங்க ஓனரு, தொழிலாளி அப்படின்றதெல்லாம் பார்க்கறதில்ல. கடவுள் எப்படி பார்க்குறாரு? அவருக்கு முன்னால நொறுக்கப்படுறவங்களும், நெருக்கப்படுறவங்களும், ஒடுக்கப்படுறவங்களும், வேதனைப்படுறவங்களும், கஷ்டப்படுறவங்களும், இப்படிப்பட்ட ஜனங்களை தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் சாராளுடைய கர்ப்பத்தை அடிச்சாரு? அதான் அவர். அந்த அம்மாவுக்கு ஓவரா பண்ணாது. அதோட ஹிஸ்டரி நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, ரொம்ப பண்ணாது. ஒரு நாள் அவர் வந்து சொல்றாரு, உனக்கு நான் குழந்தை தர போறேன்ப்பா அப்படின்னு. வீட்டு பின்னாடி போய் உட்காந்து சிரிச்சுன்னு கிடக்குதான். எனக்காவது குழந்தையாவது வயசாயிடுச்சு, கர்ப்பப்பை செத்து போயிடுச்சு, வீட்டு பின்னாடி. அவருக்கு கோவம் வந்து, வா இங்க ஏன் சிரிக்கிறேன்னு கூப்பிட்டாரு. நான் பின்னாடி உட்காந்து சிரிச்சது இவருக்கு எப்படி தெரிஞ்சது எனக்கு? அல்லேலூயா. அந்த அம்மா அந்த மாதிரிலாம் பண்ண மாதிரி. அதனால தான் ஆண்டவர் அப்படியே ஆட்டி படிச்சு 90 வயசுல அந்த அம்மாவுக்கு 100 வயசுல ஆபிரகாமும் ஈசாக்க பிறக வச்சார். நல்லா யோசனை பண்ணு. இப்போ அடிமை பொண்ணு இந்த அம்மா கோபம் வந்துச்சு. இப்போ வந்து அடிமை பொண்ணு கர்ப்பவதி ஆயிடுச்சு, எனக்கு கர்ப்பத்தை அடிச்சுட்டார கடவுள் அப்படின்னு கடவுள் மேல ஒரே டென்ஷன் இந்த அம்மாவுக்கு. அதனால தான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அடிமை பெண்ணுடைய குழந்தைய எப்படி சொல்றாரு? அவனை திரளாய் வர்த்திக்க பண்ணுவேன், எண்ணி முடியாததா இருக்கும். கிறிஸ்தவர்களுக்கு அடுத்தது அவங்க தாங்கிறாங்க, இஸ்மவேல் சந்ததி தான். அரபு கண்ட்ரி முழுவதும் அவங்க தாங்க. ஈரானி, பாலஸ்தீனா எல்லா பகுதியிலும் அவங்க தாங்கிறாங்க. இஸ்மவேல் சந்ததி தான். அவங்களுடைய கணக்கில் ஆபிரகாம், இப்ரஹாம், அல்லேலூயா, தாவீது, தாவூத், அல்லேலூயா, மோசேக்கு மூசா, இயேசுவுக்கு ஈசா நபி, நபிகள் நாயகன் சொல்லுவாங்க இல்லையா, ஈசா நபி அப்படின்னு. மூசா, மோசேக்கு மூசா, தாவீதுக்கு தாவூத். இந்த மாதிரி நிறைய காரியங்களை அப்படியே அந்த பேர் அந்த மொழியில மாற்றி இப்ரஹாம், அவங்களுக்கு நம்மளுக்கு ஆபிரகாம், அவங்களுக்கு இப்ரஹாம். அல்லேலூயா. அப்போ அவங்களுடைய கணக்கில் என்னன்னா ஆபிரகாம் முதல் பையன் இஸ்மவேல், அப்போ எங்களுடைய சந்ததின்னு.
சுதந்திரவாளி தான் ஈசாக்கு. அதுதான் நம்ம ஈசாக்கின் சுதந்திரவாளி என்று சொல்றோம். அப்போ எப்படி இந்த ஆகாரை இவ்வளோ பெருசாக ஆக்குறாரு? இவ்வளோ கஷ்டத்தைப்பட்ட, நொறுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, கொடுமையா நடத்தப்பட்ட இந்த பெண்ணை தேவன் ஆசீர்வதிக்கிறாராம். அவனை திரளாய் எண்ணி முடியாததா இருக்கணும்னாரு. இன்னைக்கு அவன் அப்படிதான் இருக்கிறான். அவங்க அப்படிதான் இன்னைக்கு இருக்கிறாங்க. கடவுளினுடைய ஆசீர்வாதம், அவங்க சொன்ன வார்த்தை இன்னைக்கு நிறைவேறி இருக்கிறது. இதை நம்ம என்ன பண்ணோம்? நாமளும் கீழ்ப்படியணும். கீழ்ப்படுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆண்டவர் கீழ்ப்படியணும், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் கீழ்ப்படியணும், வாக்கு தத்தங்களுக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவர் சொன்ன அந்த பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியணும். இப்படி நாம் கீழ்ப்படிந்த அந்த வார்த்தைகளின்படி வாழ்ந்தோம்னா நிச்சயமா நம்மளும் பழுகி பெருகி இந்த பூமியில திரளாய் வர்த்திக்கும்படி தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, அடுத்தது